வணக்கம் நேயர்களே. ஜோதிட தரிசன நேயர்களுக்கு விகி நாராயணனுடைய அன்பான, கனிவான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, புஷ்ப பிரசன்ன அடிப்படையில் புஷ்ப பிரசன்ன அடிப்படையில் இது வந்து புஷ்ப பிரசன்னம் என்பது, இது வந்து ஒரு வகையில ஒரு ஆருடம், ஒரு பழைய காலத்து முறைகள்ல உள்ள ஒரு ஜோதிட முறை தான். இந்த அடிப்படைகள்ல எதிர்காலத்தில் தமிழக அரசியலில் என்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி ஒரு பார்வை பார்ப்போம். ஒரு 3வது ஒரு அணி உருவாவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. அப்ப இத தெய்வ ஆருடத்தின் மூலியமாக கேட்டு சொன்னால் தான் நன்றாக இருக்கும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, 3வது அணி என்றால் இப்ப தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் திமுக, அதிமுக இந்த 2 கட்சிகளும் வலுவாக, பலமாக இருக்கிறது. இவங்கள தாண்டி எந்த கட்சிகளும் உள்ள என்ட்ராகவே முடியல. அப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நிலை நீடிக்குமா? 3வது அணி வருமா? வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பாக 3வது அணி வரப்போகிறது. அதை இந்த புஷ்ப பிரசன்ன அடிப்படையில் நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம இப்ப வச்சிருக்க பிரசன்ன முறைப்படி பார்க்கும் பொழுது, 3வது அணி இதுல எந்தெந்த கட்சிகள் என்டர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்திய நியூஸ் வந்து டிடிவி தினகரன் அவர்களுடைய நியூஸ் போயிட்டு இருக்குது. அப்ப இந்த 3வது அணி எதன் மூலியமாக கிரியேஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விஜய், சீமான் இந்த இருவரையும் மையப்படுத்தி ஒன்று விஜய் தலைமையிலயோ, அல்லது சீமானுடைய தலைமையிலயோ, அல்லது விஜய், சீமான் இவர்கள் இருவருடைய தலைமையிலயோ ஒரு கட்சி கூட்டணிகள் உருவாகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கட்சிகள்ல யாரெல்லாம் இடம் பெறுவான்னு பார்த்தீங்கன்னா, உதிரி கட்சிகள நம்ம விட்டுருவோம். இன்னைக்கு மக்கள் மத்தியில தெரியக்கூடிய அளவிற்கு, ஓரளவுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கட்சிகளா நம்ம பார்ப்போம். சீமான் அவர்கள், விஜய் அவர்கள், தேமுதிக விஜயகாந்த் கட்சி பிரேமலதா அவர்கள், அதேபோல டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள். இந்த 5 பேரும் இணைந்து சசிகலா அம்மையாரோட சேர்த்து இந்த 6 பேரும் இணைந்து ஒரு டீம உருவாக்கி, ஒரு 3வது கட்சிக்கான பலத்தோடு இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல ஒருவேள சீமான் அவர்கள் மட்டும் தனியாக எஜெக்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது கால சூழ்நிலையின் காரணமாக ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆக மொத்தத்தில் 3வது ஒரு அணி உதயமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லையெனில், விஜய் அவர்கள் எடப்பாடியோடு சேர்ந்து கொண்டு, சீமான் இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த ரூபத்தில் பார்த்தாலும் ஒரு 3வது அணி உதயமாக போகிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதற்கு உண்டான கால சூழ்நிலைகள் அமைந்துவிட்டது. இந்த ஆயுத பூஜைக்கு பிறகு இந்த 3வது அணி உதயமாவதான நியூஸ்கள் அதிகமாக நம்ம பார்க்க போறோம். தை மாதம் வரைக்கும் இந்த 3வது அணியை உருவாக்குவதற்காக சில பேர்கள் முயற்சிப்பார்கள். ஒரு பெண் தலைமையிலான முயற்சிகள்ல கூட அது நடந்து ஒரு பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆவறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை இந்த மாரி ஒரு டீமா உட்கார்ந்து 3வது அணிய உருவாக்குனாங்கன்னா, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும். அப்படி எதிர்பாராத ட்விஸ்ட்டா இருக்கும். இந்த அண்ணா திமுக, திமுக கட்சிகள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இந்த 3வது அணி குடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப ஏற்கனவே இப்படி ஒரு அணி உருவாகி வீணா போச்சேன்னு நினைக்கலாம். ஆனா இந்த முறை உருவாகக்கூடிய அணி வீணா போகாது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதற்கு அந்த இறங்கக்கூடியவர்களுடைய ஜாதக அமைப்புகள்லாம் கொஞ்சம் வலுவாவே இருக்கக்கூடிய காரணங்கள் காட்டுகிறது. அப்ப 3வது அணி உதயமாவதில் உறுதி. மாற்று கருத்து இல்ல. 3வது அணி நிச்சயம் உருவாகும். நீங்க பார்த்துக் கொண்டே இருங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் எதிர்பாராத அரசியல் ட்விஸ்ட்லாம் இருக்குது. நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் விகி நாராயணன்.